நீலகிரி, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றிலிருந்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக வரக்கூடிய 8ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் 8ஆம் தேதி வாக்கில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 9ஆம் தேதி ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், வரக்கூடிய 10ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் 10ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சக்தி புயலினுடைய வலுவிழப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் மேல வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதாகவும், குறிப்பாக வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் எப்போது நிலவும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.